இன்னைக்கு வந்து நம்ம வந்து பயப்படுறோம். இந்த துனியாவுடைய முகப்பத்து எல்லாம் சொல்றான். நபியே நீர் கூறிவிடுவீராக, உங்கள் தந்தையர், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சகோதரர்கள், உங்கள் மனைவியர், உங்களுடைய உறவினர்கள், நீங்கள் சம்பாதித்த செல்வங்கள் மற்றும் தேக்க நிலை ஏற்பட்டு விடுமோ என நீங்கள் அஞ்சுகின்ற உங்களுடைய வியாபாரம் மற்றும் உங்களுக்கு விருப்பமான இல்லங்கள் ஆகியவை அல்லாவை விட, அவனுடைய தூதரையும் விட, அவனுடைய வழியில் பாடுபடுவதையும் விட உங்களுக்கு நேசமானவையாக இருந்தால், இது என்னைக்காவது இது ரெண்டுக்கும் கிளாஷ் வந்திருக்கா? நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்ம லைஃப்ல எங்கேயாவது நம்ம ஃபேமிலி, நம்ம பிஸ்னஸ்ஸு, நம்முடைய சேவிங்ஸு, இதுக்கு நடுவில் அல்லாஹ் வந்திருக்கானா? அல்லாஹ் எங்கேயாவது நம்ம மோதிருக்கோம்? அப்படி வந்தா அல்லாஹ் வேணா தள்ளி போக சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு மோதவே இல்லை. ஏன்? உழைக்கவே இல்லை. டைம் கேட்குறான் அல்லாஹ். டைம் செலவு பண்ணுறீங்கன்னா நேரமே இல்லை. ஒரு புக்கு கொடுத்தா படிக்க டைம் இல்லை ஜி. என்ன பண்ணுறது? சொசைட்டியோடைய ப்ரெஷர் எங்களுக்கு அவ்வளோ இருக்கு. ப்ரெஷர் இருக்கா? எல்லாம் சொல்கிறான், அவனை தூதரை விட போராடுவதை விட உங்களுக்கு நேசமானவையாக ஆகிவிட்டால் அல்லாஹ் தன்னுடைய தீர்ப்பினை செயல்படுத்தும் வரை நீங்கள் எதிர்பாருங்கள். ஜட்ஜ் இது என்ன சொல்றது, இந்த ஹியரிங் முடிஞ்சிருச்சு, அந்த டேட் மட்டும், அனௌன்ஸ்மெண்ட் மட்டும், அது என்னைக்கு வானத்திலிருந்து கல்லோ பூமி பெரட்டப்படுவதோ முகங்கள் மாற்றம் அடைவதோ, அந்த மூஞ்சி முகர திருப்பிடுவோம்.